ஓம் சகனாவவதோ சகனௌ புனத்தோ சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாளிகேராம்ரகதலே குலபாயசதாரிணம் சரச்ச சாங்கசதசம் பஜே பக்தகணாதிபம். ஓம் குருவே சிவமென கூறினன் நன்றி, குருவே சிவமென்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. நான் இப்போ பேச போகிறது என்னன்னா, குருநாதருக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் என் குருநாதருக்கு நமஸ்காரத்தை சொல்லி நான் பேச போகிற தலைப்பை சிவத்ரோகம் என்று. சிவத்ரோகம் என்றால் சிவாலயத்தில் முப்பொழுதும் பூஜை நிகழ்கின்றது. பூஜைக்கு தேவையான திரவியங்கள் மிக முக்கியம். திரவியத்தை யாராவது அபகரிக்க நினைத்தாலோ நாசப்படுத்த நினைத்தாலோ அவங்களுக்கு என்ன பலன் என்று அதை பற்றி பார்ப்போம், அதை பற்றி சிந்திக்கலாம். பரமேஸ்வரன், பார்வதி அம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், ஆச்சாரியர்கள், சிவபக்தர்கள் இவாளுடைய பொருளை அபகரிக்க நினைத்தாலோ இல்லை நாசப்படுத்த நினைத்தாலோ அறியாமலோ உபேட்சை என்றால் அந்த திருட்டை கண்ணால் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பவர் உபேட்சை ஆவார். பிரக்ஞாஹீனன் என்றால் இந்த திருட்டை சரியா விசாரிக்காமல் இந்த 6 பேருக்கு சரியா பணிவிடை பண்ணாமல் இருந்தால் அவர் பேர் பிரக்ஞாயனன். பிரக்ஞாயனன்னா மூளை இல்லாதவர், அறிவற்றவர் என்று. ஒருத்தன் நேரடியாக போய் அபகரிக்க பார்த்தானா அவனுக்கு பக்ஷகன் என்று பெயர். நேரடியாக போய் கோயிலை சேதப்படுத்தி, ஆலயத்தை சேதப்படுத்தி, சுவாமியை ஏதாவது தப்பாக பேசினா அது மாதிரினா சிவத்ரோகம் என்று சொல்லுவாங்க. சுவாமியோட பஸ்பத்தை, ருத்ராட்சத்தை, கோயில், நிலம், ஆபரணம் இதெல்லாம் பற்றி தப்பாக பேசுகிறவங்க சிவத்ரோகம் என்று சொல்லுவாங்க. இதோடு என்ற உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.